சிந்திப்போமே. 1912 எழுதனை சார்பு ஆகார். சுந்தர பெருமான் விளக்குகிறார். மேகங்கள் தவறும் மாமர சோலைகள் சூழ்ந்திருக்கும் ஊர் திருமழப்பாடி. அந்த திருமழப்பாடியுள் எழுந்தருளி உள்ள மாணிக்கமே, எம் தலைவனே, என் தந்தை, என் தாய் என்று பல்வேறாக உறவு பூண்டவர்கள் எனக்கு எள்ளளவும் துணையாக மாட்டார்கள், எள்ளளவும் துணையாக மாட்டார்கள். இத்தகைய மாய பிறவியில் பிறந்தும் இறந்தும் பலவாறு இழைத்தேன், தளர்ந்து போனேன் பெருமானே, தளர்ந்து போனேன். எனவே இப்பிறவியை நீக்கி ஆளவல்ல உன்னையன்றி வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் பெருமானே, வேறு யாரையும் நினைக்க மாட்டேன். இப்படியாக எக்காலத்தும் மெய்யான உறவு பெருமானே என்று விளக்குகிறார் சுந்தரர் பெருமான். பாடலை காணலாமே. எம்மான் எம் அணை என்று எனக்கு எழுதனை சார்பு ஆகார். இம்மாய பிறவி பிறந்தே இறந்து எய்த்து ஒழிந்தேன். மை மாம் பூம் பொழில் சூழ் மழப்பாடியுள் மாணிக்கமே, அம்மான் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சுந்தர பெருமான் தாம் அருளி செய்த திருப்பாட்டு எனும் 7வது திருமுறை தேவாரத்தில் 24வது பதிகத்தில் 3வது பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். மெய் உறவு அறிவோம், பிறவி அறுப்போம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.